ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மூவிஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது 2003 ரிலீஸ் ஆன மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A Tale of Two Sisters. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர், அதாவது மூவியோட ஹீரோயினிக்கு அவனோட இமேஜினேஷனால் இவ என்னென்ன கோத்ரூ பண்ணுறான்ற கதையை கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவும் கொஞ்சம் ஹாரராகவும் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட சொன்ன படம் தான் The Tale of Two Sisters. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கை கழுவிட்டு இருக்கிறாரு. அவர் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு நர்ஸ் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது. இவரும் கேட்குறாரு, உன் பேர் என்ன, நீ யாருன்னு தெரியுதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அவள் உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு. அது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இவளுமே இருக்கிறா. அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதில் இருக்கிறது யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்போ இங்கே காரில் யாரோ ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கார் வந்து ஒரு அழகான வீட்டு முன்னாடி நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு உள்ளே போனவர் திரும்ப வந்து கார்கிட்ட வந்து யார்கிட்டயோ சொல்கிறாரு, வீடு வந்துடுச்சு, இறங்க தெரியாதா அந்த மாதிரி கேட்குறாரு. இப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க, கார்லேருந்து ரெண்டு அழகான பொண்ணுங்க வந்து இறங்கி வராங்க. இதில் ஃபஸ்ட்டு வரால இவ பேர் வந்து சுமியும், ரெண்டாவது வரவ பேர் இயாங்கோ. பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. காரில் வந்து சொல்லிட்டு போனவர் தான் இவங்களோட அப்பான்னு இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த வீடியோ வச்சு பார்த்துட்ருக்காங்க. தங்கச்சி வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு செடி இருக்குது, அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது, அதை சாப்பிட்றா. அக்கா வந்து வீடியோ சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறா. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதே அப்படி பார்த்துட்ருக்குறான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அதோட நினைவுகள் எல்லாம் இவளுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசிட்டு பக்கத்தில் ஒரு ஏரி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ரெண்டு பேரும் அப்படியே கை கோத்துட்டு ஓடி போய் உட்காடுறாங்க. அங்கே உட்காந்துட்டு அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கச்சியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து அவங்க அப்பா வந்து பின்னாடி கூப்பிட்டதும் இவங்க வந்து அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ரொம்ப மெதுவாக தான் போகிறாங்க. போகிறப்பவே ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே மெதுவாக பார்த்துட்ருக்குறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்படியே வீடை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. இவங்க வராங்கல்ல, இவங்க தான் இவங்களோட சித்தி, அதாவது இவங்க அப்பா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணவங்க. இவங்க வந்து இந்த பொண்ணுங்கிட்ட நீங்கள் ரொம்ப வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, இருந்திருந்தால் நீங்கள் என்ன தானே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இந்த பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அப்படி பேசிட்டு இந்த சின்ன பொண்ணத்தோட வரும்போது அவர் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சித்தி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே கோச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. போகும்போது இந்த சித்தி சொல்கிறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதை இவங்க ரெண்டு பேருமே காதில் வாங்காமல் போவாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து அவள் ரூமுக்கு வரா. அவள் ரூமையே சுற்றி முற்றி பார்க்குறா. ஏன்னா அவள் ஆல்ரெடி இங்கே இருந்திருக்கிறா. அந்த மாதிரி தான் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்தில் சொல்ல வராங்க. ஓடாத ஒரு கிளாக்கை பார்க்குறா, அதை சுற்றி விட்டு சரி பண்ணுறா. அதுக்கப்புறம் இவள் பேக்கில் வந்து ஒரு புக்கு வச்சுருக்கா. அந்த புக்கை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கும்போது ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு புக் இங்கே இருக்கிறத பார்த்து இவள் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்புறம் இவள் கிளாத்தெல்லாம் வச்சுருக்கிற ஒரு கபோர்டு அப்படியே பார்க்குறா. கபோர்டு கிட்ட போயிட்டு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தவளுக்கு இன்னும் அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்குள்ளே எல்லா துணியுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறத அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீனில் வந்து இங்கே அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பா வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமே எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிடும்போது இங்கே யாருமே மாற்றி பேசிக்க மாட்டுறாங்க. இந்த அம்மாவும் இந்த சித்திக்காரியும் வந்து அவங்க புருஷனை பார்க்குறா. அவரும் பேச மாட்டுறாங்க. இந்த ரெண்டு பசங்களும் பேச மாட்டுறாங்க. அந்த டைமில் தான் இவ சொல்கிறா, நான் வந்து அதாவது இவளோட தம்பி ஒய்ஃபையும் டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறா ஹஸ்பண்ட் கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் சாப்பிடு, உனக்கு டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இந்த சித்தி வந்து அந்த பெரிய பொண்ணுக்கிட்ட பேசுகிறா. பெரிய பொண்ணு பார்க்குறா. அப்போ வந்து பெரிய பொண்ணு சொல்கிறா, எனக்கு இவங்க கூட உட்காந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்ட்டு. அதாவது இவளோட தம்பி இவளுக்கு மாமா, எனக்கு மாமா கூட சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவள் சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் அவள் உங்கள் மாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இவளுக்கு 2 டேப்லெட் கொடுக்குறாங்க. இவள் அப்படியே அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படியே திரும்பவும் 2 பேருக்கு சண்டை நடக்குது. அங்கேருந்து இந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா, சாப்பிடாமலே போயிடுறா. அப்புறம் வந்து இவ வந்து சின்ன பொண்ணை பார்க்குறா. சின்ன பொண்ணை பார்த்துட்டு சொல்கிறா, உங்கள் அக்கா பொண்ணோன்னே நீயும் போவியனோடனே இந்த சின்ன பொண்ணு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. கோச்சிட்டு போனவ வந்து படிக்கட்டில் வந்து உட்காந்துருக்குறா. அப்போ இந்த சின்ன பொண்ணு வந்து அவள் கூட வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறா.
பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா சொல்கிறா, ஏன் சித்தி உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவ சொல்கிறா எதுவும் சொல்லலை அப்படின்ட்டு. உடனே இந்த அக்கா சொல்கிறா, நான் இருக்கேன் உனக்கு, அவங்க என்ன சொன்னாலுமே என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போகிறாங்க. இந்த சித்தி என்ன பண்ணுறான்னா ஒரு கிளி வளர்க்குறான். அந்த கிளி வந்து இவன் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளியை பார்த்துட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தூங்க போகிறாங்க எல்லாருமே. அப்படியே எல்லாருமே தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது இந்த சித்தி இருக்கால, சித்தியை வந்து காமிக்கிறாங்க. சித்தியை காமிக்கும் போது யாரோ கதவு தட்டுற மாதிரி அவளுக்கு வந்து சவுண்டு கேட்குது. அவள் கண்ணை முழிச்சு பார்க்குறா. முழிச்சிட்டு அப்படியே அவள் ஏஞ்சி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து நமக்கு அந்த சின்ன பொண்ணு ரொம்ப காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணுக்கும் வந்து நிறைய சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டு அவளுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட ரூமில் வந்து அவளோட டோர் வந்து தன்னாலே ஓப்பன் ஆகுது. கை தெரிகிற மாதிரி காமிக்கிறாங்க. மெதுவாக அந்த கை வந்து அந்த டோரில் பிடிக்குது. அதில் இவ ரொம்பவுமே பயந்து திரும்பி படுத்துக்கிறான். திரும்பி படுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவளோட பெட்ஷீட்டை வந்து யாரோ இழுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தன்னால் பெட்ஷீட்டை வந்து இழுத்ததும் இவன் வந்து ரொம்ப பயந்துட்டு ஓடி போகிறான். யாருக்கிட்டனா அவங்க அக்கா படுத்துருக்கிற ரூமுக்கு போய் அவங்க உடனே அக்கா கேட்குறா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே இவ சொல்கிற வந்து ரூமில் வந்து யாரோ இருக்கிறாங்க, யாரோ வர மாதிரிலாம் எனக்கு கேட்குது அப்படின்ட்டு. ஒன்று அக்கா சொல்கிறா அந்த அலமாரை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு இவ வந்து அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். அப்படி தூங்க வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கீழே வரான். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணணும். அது என்னன்னா வந்து அவள் வந்து ஒரு அலமாரியை பற்றி அவகிட்ட கேட்டிருப்பான். அப்படி இந்த அக்கா வந்து ஏஞ்சி கீழே வரா. கீழே வந்து பார்க்கும்போது இவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறவருக்கு வந்து பெட்ஷீட் போத்தி கொடுக்குறான். போத்தி கொடுத்துட்டு அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த சித்திக்காரி வரா. சித்தி வந்து அவர் தூங்கிட்டு தானே அப்படி இருக்கிறாரு, எதுக்கு அவரை எழுப்புறா அப்படின்னு கேட்கும்போது இவர் ரொம்ப பயப்பட்டுட்டு அவள் சொல்கிறா, நான் வந்து தண்ணி குடிக்க தான் வந்தேன் அந்த மாதிரி சொல்கிறா. அப்படியே அவள் ஃப்ரிட்ஜு பக்கம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறா. அந்த பார்சலை எடுத்து அவள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அதை கத்திட்டு கீழே போடுவாள். அப்படியே அடுத்த சீனில் அவள் மேலே வரா. தங்கச்சி கிட்ட சொல்கிறா ஒன்றும் இல்லை அது சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. அவளுக்கு நல்ல போத்தியெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறா. நிறைய இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போகுது இவளுக்கு. ரத்தம் கையில் ஒருத்தர் கத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இவளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போகுது. அப்படியே முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் தங்கச்சி படுத்துருக்குறா. அப்படியே நமக்கு அவளோட ரூமில் காமிக்கிறாங்க. அப்படியே ரூம் பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவை பார்க்கும்போது அதில் ஒரு உருவம் வந்து மெதுவாக அப்படியே தவழ்ந்துட்டே வந்துட்டு இருக்குது. அது வந்து தவழ்ந்துட்டே வந்ததும் இவள் அப்படியே பார்த்து பயப்படுறா, ரொம்ப பயப்படுறா. அது அப்படியே திரும்பி இவளை பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கும் பாருங்கள், மூடி இருக்குது. அப்படியே ஒரு கை உடஞ்சி தொங்குற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. அந்த பேய் வந்து இவன் மேலே ஏறி நிற்குது. இவள் பின்னாடி தள்ளி போகிறான். ஏறி நின்னதும் இந்த பேய் வந்து அந்த பேயோட காலுக்கு இடையிலேருந்து அதாவது தொடையில வந்து ரத்தம் அப்படியே வடிகிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. ரத்தம் வடியுது. அப்படியே அவங்க அப்பா கூப்பிடுற மாதிரி கேட்கும். அவங்க அப்பா கூப்பிட்டதும் அப்படியே அவள் வந்து ஏஞ்சி பார்த்தா இதெல்லாம் அவளுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ரியலாகவே நடந்தது. 2 பேருமே வந்து வீட்டுக்கு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது இந்த பெரிய பொண்ணு வந்து ஒரு மாதிரி பிசில்லையே பாட்டு பாடுறா. உடனே இந்த தங்கச்சி சொல்கிறா இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னோடனே இவ சொல்கிறா ஆமாம் அப்படின்னு. உடனே இந்த அக்கா சொல்லுவா வேணா நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன பொண்ணுக்கு வர அப்படியே 2 பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா வந்து இவங்க கிட்ட பேச வராங்க. ஆனால் 2 பேருமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ பெரிய பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்குறா ஜோயிங் ரூமில் இருக்கிற அலமாரியை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே இவர் வந்து கோவப்படுறாரு, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த அலமாரியை பற்றி பேசாத அப்படின்ட்டு. உடனே இவன் வந்து மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறா. இவளை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவர் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு வெளியில் குளிராக இருக்குது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து இந்த தங்கச்சியுமே பக்கத்தில் சோகமாக உட்காந்துருக்கிற மாதிரி நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ஒரு காட்டுக்குள்ளாடி நடந்து போயிட்டுருக்குறா. அப்புறம் பின்னாடியிலேருந்து யாரும் இவ பின்னாடி நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் இவ திரும்பி பார்க்குறாங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணி இவ ஒரு கேரேஜுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே வந்து இவ தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவ வந்து சோகமாக உட்காந்துருக்குறா. அப்போ வந்து அந்த சித்தி வளர்த்த கிளியை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்குறா. அந்த டைமில் இந்த அக்கா கேரேஜுக்குள்ளே போனால அவள் வந்து 2 பை எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்குறா. இதை இந்த தங்கச்சியுமே பார்க்குறா. பார்த்துட்டு இவன் இந்த பையை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறா. அதில் வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ண பர்ஸு அப்புறம் கண்ணாடி இதெல்லாமே இருக்குது. இதை வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிடைக்குது. அதில் வந்து அவங்க அம்மா கூட சின்ன வயசில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறா. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபோட்டோவில் அவங்க சித்திக்காரி கூட அவங்க அப்பா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறா. அது அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அவளோட தங்கச்சி வந்து உள்ளே வரா. தங்கச்சியை பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் மறைச்சிடுறா.
உடனே இவளும் தங்கச்சியை வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா யூஸ் பண்ண எல்லா திங்ஸையும் காமிச்சிட்ருக்கிறா. அப்போ இதில் ஒரு ஷூவெல்லாம் இருக்குது. அவள் தங்கச்சி எடுத்து வச்சுட்டு இந்த ஷூ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இவள் வந்து ஃபோட்டோஸுமே காமிக்கிறா, சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி காமிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவள் கையில் ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்டு இந்த அக்கா கேட்குறா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது இவ சொல்கிறா அதுதான் அம்மாவை கூப்பிடுற மந்திரம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அக்காக்காரி ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவளோட கையை நோட் பண்ணுறா. கையில் நிறைய காயமாக இருக்கு, யாரோ அடித்த மாதிரிலாம் இருக்குது. உடனே இவ கேட்குறா எப்படி வந்துச்சு, சொல்லுன்னு கேட்குறா. இவ சொல்ல மாட்றா. தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல்லுன்னு கேட்கும்போது அவள் கோச்சிக்கிட்டாங்கன்னு ஏஞ்சி போயிடுறா. உடனே இவளுக்கு தெரியுது இதெல்லாமே அவங்க சித்தி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக போய் கேட்குறா நீங்கள் தான் இந்த மாதிரி தங்கச்சியை அடிச்சிங்களா அப்படின்னு. உடனே அவ சொல்றா தப்பு பண்ண தண்டனை தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவ சொல்கிறா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. உடனே இவ கோச்சுக்கிட்டு ஏஞ்சிக்கிறா. உடனே அந்த சித்தி சொல்கிறா உங்கள் அம்மா கிட்ட நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்கிறா நீங்கள் ஒன்று என் அம்மா கிடையாது அப்படின்னு. இங்கே இப்படி இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறதா அந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்கிற அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரு. அப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ இந்த சித்தி சொல்லுவா நீ வந்து டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு டீ ஊற்றுவா. இந்த பொண்ணு கோவத்தில் அது மொத்தத்தையும் தட்டி விட்டுருவா. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே அக்காவும் தங்கச்சியும் சோகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அக்கா கிட்ட அப்பா வந்து பேச வராரு. ஆனால் இவ கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறா. அப்போ இவர் சொல்கிறாரு நில்லு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சொன்னால் எதுவும் மாற போகிறது கிடையாது அப்படின்னு இவ கோவத்தில் சொல்கிறா. இவ கத்தி பேசி இருக்கிறத பார்த்துட்டு அப்பா சொல்கிறாரு நீ இப்படிலாம் பேசாத, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவ இதெல்லாம் மதிக்காமல் அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கிறா. இதில் வந்து 2 பேர் காரில் வந்து பேசிகிட்டே வர மாதிரி காமிப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல சித்தி என்னோட தம்பியும் அவளோட ஒய்ஃபையும் நான் டின்னருக்கு கூப்பிட்றேன்னு, அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அந்த அப்பா வந்து அவங்கள வெல்கம் பண்ணியிருப்பார். அப்படி இந்த சித்தியும் வராங்க. இவங்க 2 பேரையும் வெல்கம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு எல்லோரும் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த சித்தி மட்டும் அவங்க தம்பி சின்ன வயசில் பண்ண சேட்டை அதெல்லாம் வச்சு பேசி ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காமெடிக்கு யாருமே சிரிக்க மாட்டுறாங்க. இவங்க மட்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா எல்லாருக்கும் கடுப்பு தான் ஆகுது. உடனே இந்த சித்தி வந்து அவங்க கிட்ட கேட்குறா நான் இவ்வளோ காமெடி சொல்கிறேன் ஏன் யாருமே சிரிக்க மாட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பியோட ஒய்ஃப் சொல்கிறேன் எங்களுக்கு யாருக்குமே சிரிப்பு வரல அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு கோவம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து பயங்கரமாக இருமல் வருது. இவ தண்ணி எடுத்து குடிக்கிறா, அவன் தண்ணி குடிக்கிறான். ஆனால் வந்து இருமல் சரியாக மாட்டேங்குது. இவ கீழே விழுந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்த மாதிரி பண்ணுறா. எல்லாரும் பிடிக்கிறாங்க, ஆனாலும் அவளுக்கு சரியாக மாட்டேங்குது. எதையோ பார்த்து பயந்த மாதிரி அவள் கழுத்தையே தன்னை இறுக்கிக்கிறா. அந்த மாதிரிலாம் நடக்குது. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா எல்லாத்தையும் தட்டி விடுறா. 2 பேருமா பிடிக்கிறாங்க, ஆனாலுமே அவளுக்கு சரியாக மாட்டேங்குது. அப்படியே இவள் வாயில் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அதையும் அவள் துப்பிடுறா. பயங்கரமாக வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுத்துட்டு அப்படியே தலைக்கீழே பார்க்கும்போது அங்கே அந்த சித்தி நின்றுட்டுருப்பாள். அவள் அந்த காலு கீழே எதையோ பார்க்குறா. எதையோ பார்த்து பயங்கரமாக பயப்படுறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் காரில் மறுபடியும் திரும்ப போகிற மாதிரி காமிக்கிறாங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது அவன் இவகிட்ட சொல்கிறா நான் இந்த வீட்டில் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் சொல்கிறா அந்த வீட்டில் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் கேட்குறான் அங்கே என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அக்கா நின்றுட்டு இருக்கும்போது அவங்க கால் கீழே கபோர்டு கடியில் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் பயப்பட்டு 2 பேரும் அதை பற்றி வீட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தி வந்து இதே பற்றி யோசிச்சுட்டு உக்காந்துருப்பா. அப்போ என்ன ஆகுதுன்னா அவளோட பக்கத்தில் அந்த கபோர்டு தன்னால் ஓப்பன் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. அதை இவ பூட்டுறதுக்கு போவா. பூட்டினதுக்கு அப்புறமும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கபோர்டு ஓப்பன் ஆகுற மாதிரி காமிப்பா. இப்போ பயந்துட்டு எல்லாத்தையும் பூட்டிட்டு அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பா ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அந்த கபோர்டுக்கு கீழே பார்க்கும்போது அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் இவ கையில் வந்து ஒரு ஹேர் பின் வந்து மாட்டோம். அந்த ஹேர் பின் இவ எடுக்கும்போது அவள் கையில் உடனே இவ கத்திட்டே திரும்பி பார்க்கும்போது ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்த சீனை கட் பண்ணி பார்த்தா இவ ஒரு கட்டிலில் உட்காந்துருப்பா. இவங்க ஹஸ்பண்ட் வந்து கையில் டேப்லெட் கொடுப்பாங்க. டேப்லெட்டை கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. உடனே இவ சொல்லுவா அந்த பொண்ணுங்க வந்த பிறகு தான் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டே சண்டை போட்டுட்ருப்பா. உடனே இவர் சொல்லுவார் நீ அவங்கள பற்றி எதுவும் பேசாத, அதெல்லாம் உனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார்.
அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த ரூமில் வந்து இவ டென்ஷன் அங்கே இங்கேமா நடந்துட்டுருப்பா. அந்த டைமில் வெளியில் போனவர் இவ ஒரு கிளி வளர்த்துருப்பால, அதை வந்து போய் பார்க்க போவார். இல்லை செத்து கிடக்கும். அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவர் பார்த்துட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து அவரோட பெரிய பொண்ணும் பார்த்துட்ருப்பா. ஆனால் அதை இவர் கவனிக்க மாட்டார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சித்தி வந்து உள்ளாடி இந்த கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவர் வந்து இதை நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார். இவன் என்ன பண்ணுவானா இவக்கிட்ட நிறைய கீ இருக்கும் போல் அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறான். அந்த கீ எல்லாம் எடுத்து அதுலேருந்து ஒரு கீயை எடுத்து கதவை திறந்து வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த சின்ன பொண்ணு ரூமுக்குள்ளே போகிறா. சின்ன பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. டேபிள்லேருந்து ஃபோட்டோவை பார்க்குறா. அதை எடுத்து பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அதில் அவள் இருக்கிற ஃபேஸை மட்டும் கிழிச்சு வச்சுருக்காங்க. இவன் நினைக்கிறா இந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோவை கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஏஞ்சிருன்னு சொல்கிறா. ஆனால் அவள் ஏஞ்சிக்க மாட்டான். ஏன்னா அவள் ரொம்ப பயப்படுறா. கட்டில் விட்டு இறங்கிடின்னு சொல்கிறான். ஆனால் அவள் வந்து பயந்தங்க உட்காந்துருக்குறா. அப்போ இந்த பெட்ஷீட்டில் வந்து எதுவும் இருக்கிற மாதிரி கிளியோட தலை வந்து இந்த பெட்டில் இருக்குது. இதை பார்த்தவளுக்கு இன்னுமே பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ அப்படியே அந்த பாவம் அந்த சின்ன பொண்ணை அடித்து இழுத்துட்டு வர அவள் வந்து இந்த பொண்ணை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ தடுக்கும்போது அவள் கையில் வந்து லைட்டாக கீறிடுது. அது இன்னுமே இவளுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே இந்த பொண்ணை அடித்து இழுத்துட்டு வந்து அந்த அலமாரை இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து உள்ளே வச்சு பூட்ட பார்க்குறா. அப்படியே உள்ளே வச்சு பூட்டிடுறா. பூட்டுனா இந்த பொண்ணு உள்ளாடி இருந்து பயங்கரமாக கத்துது. திறந்து விட சொல்லுது. ஆனால் கேட்க மாட்றா. இவ பயங்கரமாக அந்த ஃபோட்டோவையும் அந்த பொண்ணு மேலே தூக்கி அடிச்சுட்டு அந்த அலமாரியை பூட்டிட்டு போயிடுறா. பூட்டிட்டு வெளியில் நின்று சொல்கிறா நீ மன்னிப்பு கேட்டால் தான் உன்னை வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குது. மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறா. அப்படி கேட்டுமே இவ அந்த பொண்ணை திறந்து விட மாட்றா. பூட்டிடுறா. இதெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறா. அவள் அக்கா தூங்கிட்டு இருக்கிறவளுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி வந்து தங்கச்சிக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கச்சி ரூமை வந்து பார்க்குறா. எல்லாமே அங்கே உடஞ்சி கிடக்குது. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஷாக் ஆனவா அப்படியே அந்த பயந்து போய் அந்த அலமாரி கிட்ட போகிறா. அங்கே போனால் அங்கே தங்கச்சி அழுதுட்டு இருக்கிறது கேட்குது இவளுக்கு. அப்படியே அந்த அலமாரியை திறந்து பார்க்குறா. உள்ள தங்கச்சி இருக்கிறா. தங்கச்சி ரொம்ப அழுதுட்டு இருக்கிறது கேட்டு அவளை கட்டி பிடிச்சி இவளுமே அழுகுறா. இதெல்லாம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட இனிமேல் இதெல்லாம் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சியை சமாதானப்படுத்திட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறா. அப்புறம் தங்கச்சி அவங்க அம்மா திங்ஸ்லேருந்து எடுத்து ஷூவை கையில் வச்சு பார்த்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவங்களோட அப்பா வராரு. அங்கே வந்து அப்பா இவக்கிட்ட கேட்பாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கோவமாக கேட்பாரு. அதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்தி எங்களை என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜோயா அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, அவளை வந்து அந்த அலமாரிக்குள்ளே வச்சு பூட்டுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அப்படியே அவள் அழுதுகிட்டே அவள் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உன்னை கொடுமைப்படுத்துறதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறா அவள் தங்கச்சிக்கிட்ட. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டை வந்து இங்கேயே ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஜோயாங்க இறந்தே பல வருஷம் ஆயிடுச்சு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. இது கேட்கும்போது இவளுக்கு இன்னுமே ஷாக்காக இருக்குது. அப்படியே ஜோயாங்க பார்க்குறா. அவள் அப்படியே அவள் தங்கச்சியை பார்க்கும்போது அப்படியே அவள் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேட் ஆகிற மாதிரி நமக்கு இங்கே காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே பார்த்தா இந்த அப்பா வந்து அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுறாங்க இது எல்லாமே இவளோட கற்பனை, இவளே ஒரு கேரக்டரை யோசித்து வச்சுருக்கிறா அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் இந்த சித்தி என்ன பண்ணுறான்னா கோணி பையில் ஏதோ ஒன்று கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இங்கே அவள் காலையில் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி பார்த்தா கதவுக்கு கீழே ஒரு சீட்டு இருக்குது. வர வரைக்கும் உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து கதவெல்லாம் பயங்கரமாக பூட்டி இருக்குது. கதவை வந்து உடச்சிட்டு வெளியில் வரா. வெளியில் வந்து பார்த்தா ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்குது. எதோ இழுத்துட்டு போன மாதிரி இருக்குது. இவன் அந்த பிளட்டை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறா. அப்படி ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா ஒரு இடத்துல அந்த பை இருக்குது. அந்த பையை பார்த்து இவன் ரொம்பவுமே பயப்படுறா. ஏன்னா இதுக்குள்ளே அவள் தங்கச்சி தான் இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ மெதுவாக அந்த பை பக்கத்தில் போகிறா. அந்த பையை ஓப்பன் பண்ணுற ட்ரை பண்ணுறா. ஆனால் பையை வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அது பயங்கரமாக கட்டு போட்டு வச்சுருக்கு. கத்திக்கிட்டே அந்த பையை ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் வந்து கத்தி தேடுறதுக்கு கிச்சன் போகிறா. கிச்சன் போயிட்டு கத்தியை தேடிட்டு இருக்கும்போது குக்கரில் ஏதோ வந்து விசில் வருது. அந்த விசில் வருது அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இங்கே வந்து அங்கே சித்தியை காமிக்கிறாங்க. அவன் வந்து டயர்டாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவ கத்தியை தேடிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல அந்த பை இல்லை. திரும்ப அந்த பையை இழுத்துட்டு போனால் அந்த இடத்துலையே அப்படியே நடந்து போகிறா. ஸ்ட்ரைட்டாக அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலமாரை சொன்னால அந்த அலமாரிக்குள்ளே போகுது. அந்த மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பை வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. இவன் அந்த பையை பார்த்துட்டு திரும்ப அதை ஓப்பன் பண்ண போகும்போது இவளோட சித்தி என்ன பண்ணுறா அப்படின்னா
குக்கரில் எதையோ சூடாக வச்சு இவன் மேலே எடுத்து ஊற்றுறதுக்கு வருவாள். ஊற்ற வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னா தட்டி விடுவாள். தட்டி விட்டதில் இவன் கையில் வந்து ஏதோ கீழ்படுது. திரும்பவும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அங்கேருந்த ஒரு சிசரை எடுத்து இந்த சித்தி கையிலேயே பயங்கரமாக குத்துறா. இதில் கோவமான அவள் வந்து இவளை பிடிச்சி ஒரு கண்ணாடியிலே தள்ளி விட்றா. இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்புறம் இந்த சித்தி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவளை இழுத்துட்டு வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து படுக்க வை. ஆனால் இவ கண்ணுக்கு அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கிளியராக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீனை கட் பண்ணி இவ வந்து ஒரு சிலையை வந்து இழுத்துட்டு வந்து இவ பக்கத்துலேயே போடுறா. ஃபல்ல படுக்க வைக்கிறாரு. அப்போ இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குது. இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தியோட இடத்துல இவ சித்தி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இவளே எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து மெடிசனை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுத்து போட சொல்லுவார். போட சொல்லும்போது இவ சொல்கிறா அந்த பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுனா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லும்போது இவர் சொல்லுவார் எத்தனை நாளைக்கு தான் இதே நீ பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லும்போது இவ அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ இவர் வந்து டேப்லெட்டை கொடுத்துட்டு இந்த டேப்லெட்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த சீன் இங்கே கட் ஆகுது. அப்படியே டேப்லெட் கொடுத்துட்டு இவ அப்படியே உட்காந்துருக்கும் போது நிமிந்து பார்க்குறா. யாரோ வர மாதிரி இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்து இவ ஷாக் ஆகுறா. யாருன்னு பார்த்தா வந்து இந்த சித்தி தான் அந்த கோட்டு ஷூட்டெல்லாம் மாட்டிட்டு வர்றது. ஆனால் சோஃபாலையும் சித்தி உட்காந்துருக்குறாங்க. நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் என்னடா இங்கே நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சித்திக்கு இந்த பக்கம் அப்படியே திருப்பி காமிக்கும் போது அந்த பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி நமக்கு அதுக்கப்புறம் தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகுது எல்லாமே இந்த சித்தின்ற இடத்துல இருந்து எல்லா விஷயமே பண்ணது இவ தான். ஆனால் அது சித்தின்ற ஒரு கேரக்டரே இதுக்குள்ளே கிடையாது. சித்தின்றது மொத்தமே இவளோட இமேஜினேஷன் தான். இதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அழுதுட்டுருக்குறா. ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே சித்தி மாதிரியே இவ ஆக்ட் பண்ணதும் அந்த கிளியை கொன்னதும் சித்தி மாதிரியே இவ மேக்கப் போட்டதும் அங்கே உட்காந்து சித்தி மாதிரி இவங்க கூட பேசினது அந்த கிளியை கொன்னது டேப்லெட் போட்டது எல்லாமே இவ தான். ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த காமெடி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவ வந்து அவங்க சித்தி கிடையாது இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அதனால தான் யாருமே அந்த காமெடிக்கு சிரிக்காமல் இருந்திருப்பாங்க. இவ மட்டும்தான் அந்த வீட்டுக்கே வந்திருப்பா. ஆனால் இவ தான் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டா கூட அவள் தங்கச்சி இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து சித்தி தான் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணிப்பா. இதெல்லாம் இவங்க 2 பேரும் வந்து இவளுக்கு புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சுட்டு இவளுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த டேப்லெட்டையும் கொடுத்துட்டு இவ டேப்லெட் சாப்பிட்றா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இந்த சித்தி வந்து டாக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு மேலே எல்லாமே சரியாகிடும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த சித்தி வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே இந்த பொண்ணுக்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உட்காந்துருக்கா. சித்தி வந்து பேசுகிறாங்க இவகிட்ட எல்லாமே சரியாயிடுச்சு இதுக்கு மேலே எதுவும் நடக்காது இனிமேல் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏஞ்சிப்பா. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவானா ஏஞ்சிக்க விட மாட்டா. கையை பிடிச்சிப்பா. இவ சொல்லுவா எனக்கு டைம் ஆகுது எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு விடுன்னு சொல்லும்போது இவ கையை இறுக்கமாக பிடிச்சிப்பா. சித்தியை விட மாட்டா. அப்போ இவ சொல்கிறா விடுன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்து காரில் வந்து பேசிட்டு வர மாதிரி காமிப்பாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இவ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிக்கிற மாதிரி. அதாவது இந்த 2 பொண்ணுங்களுமே வந்து ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த சித்தியும். அதாவது வந்து இவ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே வந்து 2வது கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. உள்ள சேரில் உட்காந்துருக்கிறது வந்து இவங்களோட அம்மா. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் உள்ளே போகிறது இந்த 2 பொண்ணுங்களும் சோகமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ப்ரெசென்ட்ல என்ன காமிக்கிறாங்கன்னா இந்த சித்தி வந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இந்த நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நமக்கு திரும்ப பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ வந்து இவளோட தம்பியும் அவளோட ஒய்ஃபும் வந்ததும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா கோச்சிக்கிட்டு முதல் பொண்ணு போயிடுறா. உடனே இந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பாள். அவள் சாப்பாடையும் இவ வந்து பிடுங்கி தூக்கி சிங்கில் ஊற்றிடுறா. அதனால இந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாக வந்து படுத்துருவா. மீன் காமிக்கிறாங்க. இந்த சித்தியும் காமிக்கிறாங்க. இவன் வந்து உள்ளாடி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு நமக்கு காமிக்கிறாங்க. உள்ளே போனால் வந்து ரொம்ப குளிருது இவளுக்கு. குளிர்ந்துட்டு ஒரு கட்டன் மாதிரி ஒன்று இருக்குது. அது அப்படியே அவள் திறக்கிறதுக்கு கிட்ட போகிறா. கிட்ட போயிட்டு திறந்து பார்க்குறா. பார்க்கும்போது பின்னாடியிலேருந்து டோரு
சாத்திக்குது. அப்படியே இவன் மெதுவாக அந்த அலமாரை பக்கத்தில் போகிற அலமாரையை திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்கும்போது கீழே வந்து ஒரு துணி மாதிரி ஒன்று மடித்து வச்சிருக்குற, அதில் பெல்ட் மாதிரி ஒன்று தொங்குது. அதை இவ அப்படியே லைட்டாக இழுக்கும்போது உள்ளேருந்து ஒரு பேய் வந்து பயங்கரமாக வெளியில் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்து இவ ரொம்பவுமே பயப்படுறா. பயப்பட்டு இருக்கும்போது அது மெதுவாக இவ பக்கம் வருது. மெதுவாக பக்கம் வரும்போது அப்படியே இவ பயங்கரமாக கத்துற மாதிரி அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. அவள் அங்கேயே செத்து போயிடுறா. அப்படியே இந்த வீடை வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசண்டில் அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, இவ தங்கச்சி வந்து தூங்கி ஏஞ்சிடுறா. தூங்கி ஏஞ்சி அவளுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் ரூமில் இருக்கிற அலமாரை வந்து லைட்டாக திறக்கிறது இவ பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே மெதுவாக அந்த அலமாரை பக்கத்தில் போனால் இவளுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஏன்னா உள்ளே அவங்க அம்மா சொல்கிறா. ஆனால் அந்த டைமில் வந்து அப்படியே பீரோ வந்து இவன் மேலே விழுந்துருதா. அதுக்கு மேலே இவ காப்பாற்றுக்கிறேன்னு கேட்குற சவுண்டு வந்து பீரோ விழுந்த சவுண்டு கேட்குது. ஆனால் இவ கத்துறது வந்து யாருக்குமே கேட்கல. பார்த்துட்டு இங்கே வந்து இவங்க விழுந்து கிடக்கிறத பார்க்குறா. பீரோ இவங்க மேலே விழுந்தது எல்லாமே இவளுக்கு தெரியுது. ஆனால் இவ வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் அங்கேருந்து போக பார்க்குறா. அப்போ இந்த பொண்ணு அவளை வந்து கூப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறா. ஆனால் இவ அது எதுவுமே வந்து கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்கா. போகிற வழியில் வந்து இந்த பெரிய பொண்ணு வந்துடுறா. பெரிய பொண்ணை பார்த்தவ என்ன பண்ணுறான்னா, உனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறா. கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சா, ஆமாம் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னு. உடனே இவ வந்து அதை சமாளிக்கிறா. வேறு ஏதோ சவுண்டு, வேறு ஏதோ விழுந்துச்சு, அந்த மாதிரி சமாளிச்சுட்டு இவ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச வரும்போது இவளும் அந்த டைம்லேருந்தே இவங்களுக்கு சண்டை போல். இவ ஒழுங்காகவே பேச மாட்டேறா. இவ சொல்கிறா, உங்கள் கூடலாம் இருக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட அந்த டைம்லேயே சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்படியே வெளியில் வரா. இவங்க அப்பாவும் உள்ளே வராரு. அவங்க அப்பாவை கூட இவ கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. அதுக்கப்புறம் இங்கே அந்த தங்கச்சியை அதுக்கப்புறம் இவ வந்து ரொம்ப தூரம் வந்த பிறகு தான் ரியலைஸ் பண்ணுறா, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு வீடு அப்படியே திரும்ப பார்த்துட்டே நிற்கும்போது உள்ளாடி இருந்து அந்த சித்தி வாசலில் இருந்துட்டு அந்த வீடை அப்படியே பூட்டுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஸ்ட் லைஃப்பில் இவன் நடந்ததெல்லாம் வச்சு ரியல் கேரக்டரில் அவங்க சித்தி ஒரு கொடுமைக்காரியா அவளே சித்தி கேரக்டரில் இருந்துட்டு பாஸ்டில் நடந்த எல்லா தப்பையும் அவள் பண்ண மாதிரி இந்த படத்தில் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை இதில் வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.